சரி, அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு பகுதி 1 வினாவில சென்ற வகுப்புல கற்றத மாதிரி இன்றைக்கு வேற ஒரு செக்ஷன் அதே மாதிரி வேற வினாக்கள் அது அந்த அலகு சம்பந்தமான ஒரு 10 வினாக்கள் இருக்கு. அதை நாங்கள் பார்ப்போம். அதுல பாருங்க, முதலாவது வினா, பாதை ஒன்றில் இரு கம்பங்களுக்கு இடையே 7 கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ளன. அப்பாதையில் 11 கம்பங்கள் இருப்பின் எத்தனை கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கு? பாருங்க, பாதை ஒன்றுல இரு கம்பங்களுக்கு இடையே, அதாவது 2 கம்பங்களுக்கு இடையில, என்ன 2 கம்பத்துக்கு இடையில 7 கொடிகள் நட்டிருக்கான். 7 கொடிகள் நட்டு பறக்க விடப்பட்டிருக்கு. அப்பாதையில் 11 கம்பங்கள் இருப்பின் எத்தனை கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கு? பாதை ஒன்றுல 2 கம்பத்துக்கு இடையில 7 கொடி என்றா 11 கம்பம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க பென்சிலால, உங்களோட பயிற்சி கோப்பியில 11 கம்பம் 11 கோடு கீறிட்டு அதுக்குள்ள எத்தனை இடவழி இருக்குன்னு நீங்கள் கண்டி பாருங்க. அதுதான் முக்கியம். சரிதானே? பாதை ஒன்றில் இரு கம்பங்களுக்கு இடையே 7 கொடிகள், 2 கம்பத்துக்கு இடையில 7 கொடி இருக்குண்டா 11 கம்பம், 11 ஒரு கோட்டை நேர்கோடு ஒன்று வரைஞ்சி போட்டு அதுல 11 குறுக்கு கோடுகளை வரைஞ்சி போட்டு அதுல இடையில எத்தனை இடவழி இருக்குன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வினாவுக்கான விடையை நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கிறோம். 11 கம்பங்களுக்கு இடையில 10 இடவழிகள் இருக்கு. வேற 10 இடவழிகள் இருக்கு. 2 கம்பத்துக்கு இடையில 7 கொடிகள் என்றா 10 இடவழிக்கும் 10 7ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னால் 17 70. அப்ப அங்கு பறக்க விடப்பட்டுள்ள கொடிகள் எத்தனை என்று கேட்டால் 70 கொடிகள் அங்க பறக்க விடப்பட்டிருக்கு. விளங்குதா? திருப்பி ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். பாதை ஒன்றில் 2 கம்பங்களுக்கு இடையில, பாதையில 2 கம்பத்துக்கு இடையில 7 கொடிகளை நட்டு பறக்க விடப்பட்டிருக்காம். அப்பாதையில் 11 கம்பங்கள், பெரிய பெரிய கம்பங்கள் 11 நட்டப்பட்டிருக்காம். அதுக்கு இடையில உள்ள கொடிகள் எத்தனை? அப்ப 11 கம்பத்துக்கு இடையில இடவழியை நாங்கள் முதல்ல என்ன வேணும்? 11 கம்பங்கள் ஒரு நேர் கோட்டை வரைவீங்கள், வரைஞ்சிட்டு அதை 11 கோடுகளாக வரைஞ்சு காட்டுவீங்கள், பிரிப்பீங்கள். பிரிச்சா அந்த 11 கம்பத்துக்கு இடையில எத்தனை இடவழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். 10 இடவழிகள் இருக்கு. அப்ப 10 இடவழி, அப்ப 2 கம்பத்தை ஒரு இடவழியில 7 கொடி என்றால் 10 இடவழியிலே எத்தனை? 10 7ஆல பெருக்கவும். விளங்குதோ? அப்ப 10 7ஆல பெருக்கினோம்னு சொன்னால் 17 70. அப்ப இங்கே பறக்க விடப்பட்டுள்ள கொடிகள் என்ன எத்தனை என்று கேட்டால் 70 கொடிகளை நாங்கள் இங்க பறக்க விடப்பட்டோம். சரிதானே? ரைட். இதே மாதிரி அடுத்த வினாவை பார்த்தோம்னா உங்களுக்கு இலகுவாக விளங்கும். அடுத்த வினாவை பாருங்க. ஒரு வீதியின் இரு மின்கம்பங்களுக்கு இடை 3 கொடிகள் வீதம் தொங்க விடப்பட்டு அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 20 மின்கம்பங்கள் இருந்தால் அவற்றுக்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை? இப்ப பாருங்க, திருப்பி ஒரு வீதியின் ஒரு நேரான வீதியில 2 மின்கம்பங்களுக்கு இடையே 3 கொடிகள் வீதம் தொங்க விடப்பட்டிருக்கான். என்ன 2 மின்கம்பம், 2 மின்கம்பத்தை நட்டுட்டு அதுக்குள்ள 3 சிறிய கொடிகளை பறக்க விடப்பட்டிருக்கு, தொங்க விட. அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 20 மின்கம்பம் இருந்தால் அவற்றுக்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை? அப்ப 20 கம்பத்தை நாங்கள் கீறுவோம், ஒரு நேர்கோடு ஒன்று அடிப்பீங்கள், அதுல அதை 20 குறுக்கு கோடுகளாக பிரிப்பீங்கள். இல்லைங்க, நான் சொல்ல செய்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக விளங்கும். அப்ப 20ஆ பிரிச்சோம்னா அங்க எத்தனை இடவழி இருக்கும்? 19 இடவழி இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? 19 3ஆல பெருக்க வேணும். ஏன்? 2 மின்கம்பங்களுக்கு இடையில 3 கொடிகள் தான் தொங்க விடப்படும். அப்ப 19 20 கம்பம் என்றால் 19 இடவழி இருக்கும். அப்ப 19 இடவழி, அப்ப 19 கம்பத்தை 19 கம்பத்துக்கு இடையே ஒவ்வொரு 2 கம்பத்துக்கு இடையில 3 சொன்னால் அப்ப 3ஆல பெருக்கம். 19 3ஆல பெருக்கினோம்னு சொன்னால் எதுல வரும்?
19 மூன்றால பெருக்கிறீங்கள் என்றால் 57. என்ன 19 மூன்றால பெருக்கிறேன் 39 27க்கு 7 எழுதி 2 மிச்சம் 35 15 15 2 17 பொறுங்க 19 மூன்றால பெருக்க போறீங்களா என்ன 19 மூன்றால பெருக்கினா 39 27க்கு 7 எழுதி 2 மிச்சம் 3 3 3 2 5 அப்ப 57. அப்ப அங்க பறக்க விடப்பட்டிருக்கிற கொடிகள் எத்தனை இருக்கும் 57 கொடிகள் இருக்கு. அப்ப இந்த வினாவிற்கா திருப்பி பாருங்க. ஒரு வீதியின் இரு மின்கம்பங்களுக்கு இடையே ஒரு வீதியினுடைய 2 மின்கம்பங்களுக்கு இடையே 3 கொடிகள் வீதம். அப்ப 2 மின்கம்பத்தை 2 கோடு திருவீங்கள் அதுக்குள்ள சிறிய கொடிகள் 3 வரைஞ்சிருக்கீங்க. அப்ப 3 கொடிகள் அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 20 மின்கம்பங்கள் இருந்தால் அவற்றுக்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை என்பதுதான் வினா. அப்ப 20 கம்பம் சொன்னால் ஒரு நேர்கோடு வரைஞ்சிட்டு நீங்கள் 20 கம்பங்களை வரைஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை இடைவெளி இருக்குன்றதான் எங்களுக்கு முக்கியம். அப்ப இடைவெளி எத்தனை இருக்கும் 20 கம்பத்துக்கு இடையில 19 இடைவெளி இருக்கு. 2 கம்பத்துக்கு இடையில 3 கொடிகள் தொங்க விடப்பட்டிருக்கின்றால் 19 மூன்றால பெருக்கினம் என்றால் 57. அப்ப அங்கு தொங்க விடப்பட்ட 20 கம்பங்களுக்கு இடையே தொங்க விடப்பட்ட கொடிகள் எத்தனை என்று கேட்டால் நாங்கள் 57. விளங்குதா? ரைட். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். பாருங்க மூன்றாவது வினாவை. ஒரு நேரான வேலியில் 11 தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒரு நேரான வேலியில 11 தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர் எனில் ஒவ்வொரு தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர் எனில் வேலியின் நீளம் யாது? பாருங்க திருப்பி. ஒரு நேரான வேலி அதுல 11 தூண்கள் நடப்பட்டிருக்கான். ஒரு நேரான வேலிக்கு 11. இப்ப நாங்கள் உதாரணமா எங்கட வீடுகள்ல அடைக்கிற சிமெண்ட் கம்பி கட்டி வைப்போம் கம்பி தூண்கள். அப்ப ஒரு நேரான வேலியில 11 தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர். ஒவ்வொரு மீட்டர் இடைப்பட்ட தூரம் எத்தனையாம் 5 மீட்டர் எனின் வேலியின் நீளம் யாது? அப்ப 11 தூண். இப்ப 2 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் 5 மீட்டர். அப்ப 11 தூண் எத்தனை இடைவெளி இருக்கும் 10 இடைவெளி இருக்கும். ஒரு நேரான கோட்டை வரைவீங்கள். அதை 11 கோடுகளாக பிரிப்பீங்கள். அங்க எத்தனை இடைவெளி இருக்கு எண்ணி பார்த்தீங்கள் என்றால் 11 கோடுகளாக பிரிச்சிருந்தா அங்க 10 இடைவெளி இருக்கும். அப்ப 10 5 அளவெருக்குவோம். ஏன் 2 கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 5 மீட்டர் எங்களுக்கு தந்துரு. அப்ப ஒரு நேரான வேலியில் 11 தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர் எனின் வேலியின் நீளம் யாது? அப்ப 11 தூண்களுக்கு இடையில 10 இடைவெளி இருக்கும். அப்ப 10 5ஆல பெருக்கினோம்னு சொன்னால் 5 50. அப்ப அந்த வேலியின் நேரான வேலியின் மொத்த நீளம் எவ்வளவு 50 மீட்டர். விளங்கிட்டுதா? திருப்பி இந்த வினாவை பாருங்க. ஒரு நேரான வேலியில் 11 தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூண்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர் எனில் வேலியின் நீளம் யாது? அப்ப 11 தூண்கள் நடப்பட்டிருக்குது. அங்க இடைவெளிகள் 10 இருக்கும். 2 தூண்களுக்கு இடைப்பட்ட தூரம் 5 மீட்டர். அப்ப 11 தூண்களுக்கு இடையில எத்தனை இடைவெளி இருக்கும் 10 இடைவெளி இருக்கும். அப்ப 10 நாங்கள் 5ஆல பெருக்கினோம் என்றால் 5 50. அப்ப அந்த நேரான வேலியினுடைய மொத்த நீளம் 50 மீட்டர். விளங்கிட்டா? அடுத்த 4வது வினா பாப்போம்.
பாருங்க, சம இடைவெளிகளில் உள்ள 3 தூண்களுக்கான தூரம் 900 மீட்டர் ஆகும். பிள்ளைகள் இந்த கேள்வி ஒருக்கா வாடிவா கவனித்துக் கொள்ளுங்க. சம இடைவெளிகளில் உள்ள 3 தூண்களுக்கான தூரம். அப்ப 3 தூண், அப்ப ஒரு நேரான கோடு வரைவீங்கள், அதுல 3 தூண்களை கீறுவீங்களா, 3 கோடுகளை நீங்கள் சும்மா சின்ன சின்ன கோடா கீறுவீங்க. சரிதானே? 3 தூண்களுக்கு இடையிலான தூரம் வந்து 900 மீட்டரா. 900 என்ன? அப்ப அதுல எத்தனை இடைவெளி இருக்கும்? 3 தூண்களுக்கு இடையில 2 இடைவெளி இருக்கு. அப்ப ஒரு இடைவெளியில 450 மீட்டர் இருக்கும், அடுத்த இடைவெளியில 450, ரெண்டும் சேர்த்து தான் 900 பெரும். அதில் 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் தான் எங்கள்கிட்ட கேட்டு. 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் சில பேர் 300 போட்டுருவீங்க. சரியா? அது பிள்ளை. அப்ப 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் வந்து 450 மீட்டர். பாருங்க திருப்பி, சம இடைவெளிகளில் உள்ள 3 தூண்களுக்கு இடையிலான தூரம் 900 மீட்டர். அப்ப 3 தூண்களை நீங்கள் வரைஞ்சு பார்ப்பீங்க, அதுல எத்தனை இடைவெளி இருக்கு? 2 இடைவெளி. அப்ப 3 தூண்களுக்கு இடையிலான தூரம் வந்து 900 மீட்டர் என்றால் 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் வந்து 450 மீட்டராக இருக்கும். 450 மீட்டராக இருக்கும். இந்த வினாவர்க்க திருப்பி பாருங்க, சம இடைவெளிகளில் உள்ள 3 தூண்களுக்கான தூரம், 3 தூண்களுக்கு இடையிலான தூரம் வந்து 900 மீட்டர் ஆகும். அதில் 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் யாது? இப்ப 3 தூண்களுக்கு இடையில வந்து 3 தூணுக்கு இருந்தீங்களா, அதுக்கு 2 இடைவெளி இருக்கும். 3 தூண்களுக்கு இடையிலான தூரம் வந்து 900 சொன்னா 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் வந்து 450 மீட்டராக இருக்கும். ஏன்னா அங்க 2 இடைவெளி இருக்கும். அப்ப 900 நாங்கள் 2ஆல வகுத்தோம் என்று சொன்னால் அங்க 450 மீட்டர் வரும். விளங்குதோ? அடுத்த வினா பாருங்க, ஒரு வீதியில் 2 மின்கம்பங்களுக்குள்ள தூரம் 11 மீட்டர் என. ஒரு வீதியில 2 மின்கம்பங்கள் நடப்பட்டிருக்காம், அதுக்கு இடையிலான தூரம் வந்து 11 மீட்டர். 2 மின்கம்பங்களுக்கு இடையிலான தூரம் வந்து 11 மீட்டராக இருக்குதாமே. 12 மின்கம்பங்களுக்கு இடையிலான தூரம் எவ்வளவு? ஒரு வீதியில் 2 மின்கம்பங்களுக்கு இடையிலான 2 மின்கம்பத்தை வரைஞ்சு போட்டு அதுக்கு இடையிலான தூரம் வந்து பிள்ளைகள் 11 மீட்டராக காணப்படுதுன்னு சொன்னால் அங்க 12 மின்கம்பங்களை நீங்கள் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்கோட்டுல 12 மின்கம்பத்தை வரைஞ்சு பார்த்தீங்கன்னா அங்க எத்தனை இடைவெளி இருக்கும்? அந்த இடைவெளி தான் எங்களுக்கு முக்கியம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 11 இடைவெளி இருக்கு. ஏன் 12 கம்பத்துக்கு இடையில அந்த இடைவெளிகள் எத்தனை இருக்கு பார்த்தோம்னு சொன்னால் 11 இடைவெளி இருக்கு. அப்ப 2 கம்பத்துக்கு இடையிலான தூரம் வந்து 11 மீட்டர் என்றால் 12 கம்பத்துக்கு இடையிலான தூரம் சொன்னால் 11ஆல பெருக்கம். ஏன் 12 கம்பத்துக்கு இடையில 11 இடைவெளி இருக்குது. 2 கம்பத்துக்கு இடையில 11 மீட்டர் என்றால் 11 மீட்டரை 11ஆல பெருக்கினோம்னு சொன்னால் 11 எதுன 121. சரியா? 11 மீட்டர். 2 கம்பத்துக்கு இடையிலான தூரம் 11 மீட்டர். அப்ப 12 கம்பத்துக்கு இடையிலான இடைவெளி வந்து 11 இருக்கிறபடியா 11ஆல பெருக்கினோம் சொன்னால் 11 121. அப்ப அங்க என்ன வினா என்ன? ஒரு வீதியில் 2 மின்கம்பங்களுக்குள்ள தூரம் 11 மீட்டர் எனின் 12 மின்கம்பங்களுக்கு இடையில் உள்ள தூரம் எவ்வளவு? அப்ப 121 மீட்டர் என்று நீங்கள் கொடுப்பீங்க. சரிதானே? இந்த வினாவர்க்க திருப்பி இருக்க பாப்போம். ஒரு வீதியில் 2 மின்கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 11 மீட்டர் எனின் 2 மின்கம்பத்தை வரைஞ்சு போட்டு அதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 11 மீட்டர். அப்ப 12 மின்கம்பங்களுக்கு இடையிலான தூரம் தான் எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா. அப்ப 12 மின்கம்பத்தை நாங்க வரைஞ்ச மாட்டோம். அங்க எத்தனை இடைவெளிகள் தெரியும்? 11 இடைவெளி தெரியும். 11
ரெண்டு கம்பத்துக்கு இடையிலான தூரம் 11 மீட்டரால பெருக்க வேண்டும். அப்ப 11 பெருக்கினம் என்றால் 11 121 மீட்டர். சரிதானே? இப்போ ஒரு வீதியில் 2 மின்கம்பங்களுக்குள்ள தூரம் 11 மீட்டர் எனின் 12 மின்கம்பங்களுக்கு இடையிலான தூரம் எவ்வளவு? 121 மீட்டர். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். இது ஒரு வித்தியாசமான வினா. இப்ப எவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்ததனுடைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். என்ன, நாங்கள் ஒவ்வொரு கோணத்திலையும் பார்ப்போம். பாருங்க, வட்ட வடிவ பூம்பாத்தியை சுற்றி ஒரு வட்ட வடிவான ஒரு பூம்பாத்தி. நீங்கள் இப்ப வீட்டு தோட்டத்துல ஒரு வட்ட வடிவான ஒரு பூம்பாத்தி பூக்கொண்ட தோட்டம் வச்சிருப்பீங்களா வீடுகள்? அப்ப பூந்தோட்டத்துல அப்ப வட்ட வடிவான பூம்பாத்தியை சுற்றி 2 மீட்டர் இடைவெளிகளுக்கு ஒரு தூண் வீதம். அப்ப 2 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு தூண் நாட்டினோம். ஏன்னா ஒரு தூணை நாட்டிட்டு அதுல இருந்து 2 மீட்டர் அளந்து இன்னொரு தூண் நாட்டினோம். அதுல இருந்து அந்த இடைவெளியிலிருந்து இன்னொரு அந்த தூணில இருந்து 2 மீட்டர் தள்ளி இன்னொரு தூண். அப்படி வட்ட வடிவமாக தூண்கள் நாட்டிடுமா. ஒரு தூண் வீதம் நடப்பட்டிருந்தன. அங்கு 26 தூண்கள் நடப்பட்டிருந்தன எனில் பூப்பாத்தியின் சுற்றளவு யார்? அப்ப பாருங்க, வட்ட வடிவ பூம்பாத்தியை சுற்றி 2 மீட்டர் இடைவெளிகளுக்கு ஒரு தூண் வீதம் நடப்பட்டிருந்தன. அங்கு 26 தூண்கள் நடப்பட்டிருந்தன. அப்ப வட்ட வடிவம் இதே இருக்க வடிவம் விளையம் கொள்ளணும் பிள்ளைகள். வட்ட வடிவம் என்று சொன்னால் அங்க 26 தூண்கள் நடப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வட்டம் ஒன்றை நீங்கள் கீறுங்கோ, இலகுவாக விளங்கும் உங்களுக்கு. ஒரு வட்டத்தை கீறி போட்டு அதுல 26 சிறிய கோடுகளை நீங்கள் வரையணும் இடைவெளி விட்டு. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப 26 கோடுகளை வரைஞ்சு போட்டு அங்க எத்தனை இடைவெளி இருக்கும் என்று எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 26 இடைவெளி தான் இருக்கு. இதுதான் இந்த வினாவிலோட முக்கியமான பயிற்சி. சரிதான? வட்ட வடிவம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது நேரான பாதை. நேரான பாதையில இப்ப 26 தூண்கள் இருந்தால் அங்க 25 இடைவெளி தான் இருக்கு. ஆனா இது வட்ட வடிவம். அந்த ரெண்டும் போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்திலேயும் ஒரு இடைவெளி வரும். முதலாவது கம்பமும் 26 கம்பத்துக்கும் இடையிலேயும் ஒரு இடைவெளி இருக்கிறபடியால் அப்ப 26 தூண்கள் இருந்தால் அங்க 26 இடைவெளி இருக்கு. விளங்குதா? இது வட்ட வடிவம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது நேரான பாதை. அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, வட்ட வடிவ பூம்பாத்தியை சுற்றி 2 மீட்டர் இடைவெளிகளுக்கு ஒரு தூண் வீதம் நடப்பட்டிருந்தன. அங்கு 26 தூண்கள் நடப்பட்டிருந்தன எனின் பூம்பாத்தியின் சுற்றளவு யார்? அப்ப வட்ட வடிவம் என்று சொல்லிக்க 2 கம்பத்துக்கு இடைப்பட்ட தூரம் பாருங்க, பூம்பாத்தியை சுற்றி 2 மீட்டர் இடைவெளிகளுக்கு ஒரு தூண் நடப்பட்டிருக்க. சரியா? 2 தூண்களுக்கு இடையிலான தூரம் 2 மீட்டர். அங்க 26 தூண் நடப்பட்டிருந்தால் அங்க 26 இடைவெளி இருக்குமே. அது வட்ட வடிவம். வட்ட வடிவம். அப்ப வட்ட வடிவம் 26 2ஆல பெருக்க வேணுமே. 2 மீட்டர் இல்ல, 2 கம்பத்துக்கு இடையிலான தூரம் 2 மீட்டர். அப்ப 26 2ஆல பெருக்கணும்னு சொன்னால் எத்தனை? 26 12க்கு 2 எழுதி 1 மிச்சம் 2 4 1 5 52 மீட்டர். அப்ப 26 கம்பங்களுக்கு இடையிலான பூம்பாத்தியினுடைய சுற்றளவு எத்தனையா? ஒரு வட்ட வடிவான பூம்பாத்தியில 26 கம்பங்கள் நடப்பட்டிருக்கின்றா. 2 கம்பத்துக்கு இடையிலான மீட்டர், ஒரு கம்பத்துக்கு இடையிலான தூரம் 2 மீட்டர் எனின் அப்ப பூம்பாத்தினுடைய சுற்றளவு 26 2ஆல பெருக்கினம் என்றால் 26 2ஆல பெருக்கினம் என்றால் 52. அப்ப பூம்பாத்தினுடைய சுற்றளவு 52 மீட்டர். குறியீடு முக்கியம். 82 மீட்டர் எம். என்ன விளங்கிட்டாயிரு? வட்ட வடிவம் 26 தூண்கள் அங்க 26 இடைவெளி தான் இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த கேள்வி, நாங்கள் 7வது வினாவை பார்ப்போம். வீட்டு தோட்டத்தின் நேரான வேலியில்
இரு தூண்களுக்கிடையே 5 போஞ்சி வித்துக்கள் சம இடைவெளிகளில் நடப்பட்டுள்ளன. அவ்வேதியில் 20 தூண்கள் இருந்தது எனில், அந்த வேதியில 20 தூண்கள் இருந்தது எனில் நடப்பட்ட போஞ்சி வித்துக்கள் எத்தனை? திருப்பி இருக்க வாசிக்கிறேன் பாருங்க. வீட்டு தோட்டத்தின் நேரான வேலியில், உங்களோட வீட்டு தோட்டத்துல வந்து நேரான வேலியில் இரு தூண்களுக்கு இடையே 5 போஞ்சி வித்துக்கள், 2 தூண்கள் நடப்பட்டிருக்கு, அதுல இடைவெளி ஒன்று இருக்கு, அதுல 5 போஞ்சி வித்துக்களை நட்டிருக்கணும். சம இடைவெளிகளில் நடப்பட்டிருக்கா. அவ்வேலியில் 20 தூண்கள் இருந்தது எனில், அப்ப 20 தூண்கள் இருந்தால் ஒரு நேரான வேலி என்று சொன்னால் 20 தூண் இருந்தால் எத்தனை இடைவெளி என்று நான் வெள்ள சொன்னேன், கொண்ட கழிச்சு பார்க்க. அப்ப 19 இடைவெளி இருக்கு. அப்ப என்ன செய்ய வேணும்? அங்கு நடப்பட்ட போஞ்சி வித்துக்களின் எண்ணிக்கை என்றால் 19 இடைவெளி இருக்கு. அப்ப 19 2 தூண்களுக்கு இடையில 5 போஞ்சி கண்டுகள் வித்துக்களை நடலாம் சொன்னால் 19 5ஆல பெருக்க வரும். அப்ப 19 5ஆல பெருக்கினோம்னு சொன்னா எத்தனை வரும்? 95. அப்ப அங்கு நடக்கூடிய போஞ்சி வித்துக்கள் எத்தனையா? 95 போஞ்சி வித்துக்களை நடலாம். பாருங்க திருப்பி இந்த வினாவை. வீட்டு தோட்டத்தின் நேரான வேலி, இது வட்ட வடிவம் இல்ல, நேரான வேலி, இரு தூண்களுக்கு இடையே 5 போஞ்சி வித்துக்கள் சம இடைவெளிகளில் நடப்பட்டுள்ளன. என்ன, 2 தூண்களுக்கு இடையில 5 போஞ்சி கண்டுகள் நன்றிக்கிறோம்டா. அவ்வேலியில் 20 தூண்கள் இருந்தது எனில், அங்க 20 தூண் இருந்தால் அங்க எத்தனை பிள்ளைகள் இடைவெளி இருக்கும்? 19 இடைவெளி இருக்கும். அப்ப 19 5ஆல பெருக்க வேணுமே. 2 தூண்களுக்கு இடையில நாங்கள் 5 போஞ்சி கண்டுகள் நடவோம். 20 தூண்களுக்கு இடையில 19 இடைவெளி இருக்கும். அப்ப 19 5ஆல பெருக்க வேணும். அப்ப 19 5ஆல பெருக்கினோம் என்றால் 9 45 5 எழுதி 4 மிச்சம், 2 10, அப்ப 19 பெருக்குவோம் 5ஆல. 9 45க்கு 5 எழுதி 4 மிச்சம், 5 5 5 4 9, அப்ப 95. அப்ப அங்க எத்தனை போஞ்சி வித்துக்களை நாங்கள் நடலாம்னு சொன்னால் 95 போஞ்சி வித்துக்களை உங்களால நட முடியும். இந்த வினா உங்களுக்கு விளங்கிட்டா? ரைட். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அடுத்த 8வது வினா பாருங்க. வட்ட வடிவான ஒரு விளையாட்டு முற்றத்தை சுற்றி, இது வட்ட வடிவம். இப்ப வட்ட வடிவான ஒரு விளையாட்டு முற்றத்தை சுற்றி, அப்ப நீங்கள் இப்ப ஒரு வட்டம் ஒன்று கீறுவீங்கள, அதன் எல்லைகள் வழியிலே 2 மீட்டர் இடை தூரங்களில் 10 கம்பி தூண்கள் நடப்பட்டிருக்கும். ஒரு வட்ட வடிவான விளையாட்டு முற்றத்தை சுற்றி 2 கம்பங்களுக்கு இடையில 2 மீட்டர், ஒவ்வொரு கம்பத்துக்கு இடையில 2 மீட்டர்ல போகுது கோடுகள். என்ன, 2 மீட்டர்ல ஒவ்வொரு கம்பங்கள் நடிகணும். அப்படி வட்ட வடிவத்தில் நடையப்பட்ட 10 கம்பி தூண்கள் நடப்பட்டிருக்கு. விளையாட்டு முற்றத்தின் சுற்றளவு யார்? என்ன, விளையாட்டு முற்றத்தின் சுற்றளவு யார்? அப்ப நான் இப்ப சொல்லி தந்தனால் வட்ட வடிவம் என்று சொன்னால் 10 கம்பி தூண்கள் என்று சொன்னால், அப்ப அங்க இடைவெளி எத்தனையா இருக்கும்? 10 தான் இருக்கும். என்ன விளையாடு? இப்ப வட்ட வடிவம் என்று செய்யலையே, அந்த முதலாவது கம்பி தூணையும் 10வது கம்பி தூணையும் கொண்ட விடைகளை ஒரு இடைவெளி ஒன்று வரும். அதால நாங்கள் 10 நேரான பாதை என்று சொன்னால் 10ல இருந்து 1 கழிக்க வேணும். இதுக்கு அதே பெருமான 10 10 கருத வேணும். அப்ப 10 மீட்டர் 10 கம்பி தூண்கள் இருந்தால் 10 கம்பி தூண்களை 2 மீட்டரால பெருக்க வேணும். அப்ப 2 20. அப்ப அங்க விளையாட்டு முற்றத்தினுடைய சுற்றளவு யாதுன்னு சொன்னால் 20 மீட்டர். விளங்குதோ? இது சின்ன மாற்றமான வினா. திருப்பி பாருங்க. வட்ட வடிவான ஒரு விளையாட்டு முற்றத்தை சுற்றி அதன் எல்லைகள் வழியிலே 2 மீட்டர் இடை தூரங்களில், ஒவ்வொரு தூண்ல இருந்து ஒவ்வொரு தூணுக்கு போறது 2 மீட்டர் இடைவெளிதான். அப்ப 10 கம்பி தூண்களுக்கு நடப்பட்டுள்ள விளையாட்டு முற்றத்தின் சுற்றளவு. அப்ப 10 தூண் இருந்தால் அங்க எத்தனை இடைவெளி இருக்கும்? வட்ட வடிவம் சொன்னால் 10 இடைவெளி இருக்கு. அப்ப 10 2ஆல பெருக்க வரும். 2 20 மீட்டர். அப்ப விளையாட்டு முற்றத்தின் சுற்றளவு என்ன? 20 மீட்டர். விளங்குதா?
ரைட். அடுத்தது பாப்போம். நாங்கள் 9வது வினா பாருங்கோ. சதுர வடிவ காணி ஒன்றின் என்ன சதுர வடிவ காணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 16 மீட்டர். என்ன ஒரு சதுர வடிவ சென்ற வகுப்புல படிச்ச வினாக்கள் என்ன அத மாதிரி ஒரு சின்ன மாற்றம். அப்ப சதுர வடிவ காணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 16 மீட்டர். அதன் எல்லை வழியே 2 மீட்டர் சம இடை தூரங்களில் தூண்கள் உள்ளன. அங்குள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது? பாருங்கோ, சதுர வடிவ காணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 16 மீட்டர். அதன் எல்லை வழியிலே 2 மீட்டர் சம இடை தூரங்களில் தூண்கள் நடப்பட்டுள்ளன. அங்குள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது? 16 மீட்டர் சொன்னா ஒரு நேரான பாதை, ஒரு பக்கத்துல எத்தனை தூண்கள் இருக்கும்? 16 மீட்டர் சொன்னா 2 மீட்டருக்கு ஒரு இடைவெளியில தூண் நடப்படும். முப்பத்தி 2 தூண்கள் காணப்படும். பாருங்க, சதுர வடிவ காணி ஒரு பக்க நீளம் 16 மீட்டர். 4 பக்கம் 16 4 இருக்கும். 16 4 பிரிக்கணும் 64. அப்ப 64 மீட்டர் சொன்னா அங்க எத்தனை 2 மீட்டர் சம இடை தூரங்கள்ல தூண்கள் நடப்பட்டிருக்கு. அங்க 32 தூண்கள் நடப்பட்டது. அங்குள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை 32. பாருங்க திருப்பி, சதுர வடிவ காணி ஒரு பக்க நீளம் 16 மீட்டர். அதன் எல்லைகள் வழியே 2 மீட்டர் சம இடை தூரங்களில் தூண்கள் உள்ளன. அங்குள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பக்கத்தினுடைய நீளம் 16 மீட்டர். அப்ப சதுர வடிவம் 4 பக்கங்களை கொண்டிருக்கும். அப்ப என்ன செய்யப்படும்? ஒரு பக்க நீளம் 16 மீட்டரை 4 பெருக்கவும். ஏன் 4 சொன்னா ஒரு சதுரம் சொன்னா 4 பக்கங்களும் சமனாக இருக்கிறபடியா 4 பிரிக்கணும். 16 4 பிரிக்கிறாள் 64 மீட்டர். என்ன 2 மீட்டர் சம இடை தூரங்கள்ல தான் தூண்கள் நடப்பட்டிருக்கு. அப்ப 64 2 வகுத்தம் சொன்னால் 32. அப்ப அங்க நடப்பட்ட தூண்கள் எத்தனை? 32. ரைட். அடுத்தது பாப்போம். 10வது வினா. ஒரு நேரான வேலியில் நீளம் 120 மீட்டர் ஆகும். ஒரு நேரான வேலியில நீளம் 120 மீட்டர் ஆகும். நீளம் 120 மீட்டர் ஆகும். 10 மீட்டர் இடைவெளிக்கு தூண்கள் நடப்பட்டிருக்கும். அப்ப 2 கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 10 மீட்டர். தூண்கள் நடப்பட்டுள்ளன. நடப்பட்ட தூண்கள் எத்தனை? நடப்பட்ட தூண்கள் எத்தனை? பாருங்க திருப்பி இந்த வினாவை. ஒரு நேரான வேலியில நீளம் 120 மீட்டர் ஆகும். 10 மீட்டர் இடைவெளிகளுக்கு தூண்கள் நடப்பட்டு ஒரு தூணில இருந்து இன்னொரு தூணுக்கு இடைப்பட்ட தூரம் 10 மீட்டரா. 10 மீட்டர் இடைவெளிகளுக்கு தூண்கள் நடப்பட்டுள்ளன. அப்ப நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை? அப்ப 120 மீட்டர் சொன்னா அங்க எத்தனை 10 மீட்டர் இடைவெளிகளுக்கு தூண்கள் நடப்பட்டிருக்குன்னு சொன்னா அங்க எத்தனை தூண்கள் இருக்கும்? 13 தூண்கள் இருக்கும். 13 தூண் இருந்தால் தான் பிள்ளைகள் 13ல இருந்து உண்டா கழிச்சம் என்று சொன்னால் 13 தூண் இருந்தால் தான் அங்க இடைவெளி 12 இருக்கும். ஏன்னா அங்க நடப்பட்ட தூண்கள் 13 தூண்கள் இருக்கும். 13 தூண்